ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பர்மா ஸ்பெஷல் முட்டை சீபியான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே அதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு கருவாடு தான் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியை வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி நச்சு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வதங்க விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்க விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு வேக வேகமாக கிளறி விட்டுறாதீங்க. அந்த முட்டை நல்லா வெந்து வரும். அங்கே பாருங்கள், சைட்லலாம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அந்த முட்டையை நம்ம அழகாக திருப்பி போட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுத்திங்கன்னா வேறு லெவலில் முட்டை சேமியா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.